ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து விட்டது அப்படின்ற அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ விஜய் சேதுபதி அஸ் யூஸ்வல் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஹோஸ்டிங்கை பண்ண போகிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஆனால் இந்த வாரமாச்சு மக்களுடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்சரா வந்து வெளியேறுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இப்போ புதுசாக வந்து கிளம்பிட்டு இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஓகே, ஆனால் யார் வெளியேறுவா அப்படின்றத ஒரு பக்கம் வந்து எடுத்து வச்சிருவோம். ஆனால் இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த எஃப்ஜே அண்ட் ஆதிரா இவங்களுடைய போர்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப மக்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்கு. ப்ளஸ் அரோரா அண்ட் துஷாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கையை விட்டது இதெல்லாம் வந்து பயங்கரமாக இதாக இருக்குது. இதனால் பிக் பாஸில் தடை செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியான தாக்கம் மக்களிடத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் விஜய் டிவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் 2 எலிமினேஷன் பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அதில் ஒன்று அரோரா கன்ஃபார்மு, இன்னொன்று தான் எஃப்ஜே அப்படின்ற மாதிரி இப்போ அடுத்த கட்ட தகவல். ஏன் நான் சொல்கிறேன் கேளுங்க. பிகாஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டபுள் எவிக்ஷன்ங்கிறது நான் ஏற்கனவே போட்டேன். பட் ஆதிரையை ஒட்டைக்கிறதுக்கு வேறு என்ன பண்ணுவீங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நமக்கே யோசிக்கும் பொழுது ஆதிரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக விஜய் சேதுபதியை மதிக்காமல் நேற்றுலாம் சொல்கிறா. கமருதன் கேட்குறான், நீங்களாம் விஜய் சேதுபதிக்கிட்டே மதிக்காத தானே அப்படின்றான். ஆமாண்டா அப்படி தானே பண்ணுவேன் அப்படின்றான். பிக் பாஸும் வந்து அன்னைக்கு கூப்பிட்றாரு, தட்டில் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே இருக்கா. இருங்க பிக் பாஸ் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு என்னமோ எங்கள் வீட்டில் அவங்க அம்மா கூப்பிட்ட மாதிரி இருங்கம்மா நான் அப்போ வரேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனுடைய சீரியஸ்னஸ் புரிய மாட்டேது. பிக் பாஸ்னா என்ன அப்படின்ற ஷோ வந்து உள்ளே இருக்க மக்களுக்கு வந்து கண்டஸ்டன்ஸ் வந்து புரிதல் இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இப்போ ஆதிரே போன வாரமே என்ன ஓகே அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி வந்து போட்டு நொறுக்குனாப்புல கரெக்டாக. இந்த வாரமும் ஆதிரைக்கு சும்மா முறுக்கு புளிய போகிறார் அப்படிங்கிறது க்ளீனாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா விஜய் சேதுபதியுடைய ஆட்டிடியூட் அப்படிப்பட்ட ஆட்டிடியூட். சும்மாவே நொங்கெடுப்பார். அவருக்கு பிடிக்காத வேணாலும் வந்து பண்ணானா. இப்போ கமருதீன்லாம் எந்திரிச்சு பேச தெரியாமல் அப்படியே அடிப்பார். ராணுவ போனாட்டம் பண்ணார்ல அந்த மாதிரி. ஆதிரையை பொறுத்த வரைக்கும் நிறைய கேஸ் இருக்குது. ரூல் பிரேக் பண்ணி மாஸ்க் இது பண்ணி அப்போ ஒரு கேஸ் ஆனாலா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியை வந்து எந்திரிக்கிறப்ப உட்காந்தே பதில் சொன்னால் அப்போ ஒரு கான்ட்ரவர்சி. அடுத்து பிக் பாஸ் அவமதிச்சா நிறைய வட்டம். கூப்பிட்டாரு அப்போ போகல. சரியா, பிக் பாஸ் பண்ணுறதை பண்ண மாட்டா, கூப்பிட்டாலும் வரமாட்டா. ஆனால் ஆதிரை வந்து எஃப்ஜே கூப்பிட்டா போயிடுறா. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அவர்கிட்ட மாற்ற வேண்டிய விஷயம் சரியா. அதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்கொண்டு ஆதிரை சும்மா புலக போராட்ட விஜய் சேதுபதி அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்லை. நான் ஏன் இந்த 2 ஈத்திரையும் வெளியே போகணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, பிக் பாஸ் நிகழ்ச்சியை பற்றி தடை செய்ய வேணும் ஒரு விவாத நிகழ்ச்சி வந்து நேற்று நடந்தது. நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல எத்தனை பேர் பார்த்தீங்கன்ட்டு. அதில் பிரவீன் காந்திலாம் போய் பங்கெடுத்துக்கிட்டாரு. அதில் நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணார், இன்புட் சொன்னார், விஜய் சேதுபதிக்கெலாம் அட்வைஸ் பண்ணார். பட் நிறைய பேர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, எப்பயும் இல்லாமல் இந்த சீசன் மிகுந்த ஆபாசமாக இருக்கிறது. அதனால் படுக்கறை காட்சிகள்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி வந்து கொண்டு வராங்க. இன்னொன்று ரொம்ப க்ளோஸாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிஸ்ஸிங்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலாக மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது வந்து பேச்சு பொருள் ஆகிடுச்சு. வேல்முருகன் வேலை எப்படா டைம் கிடைக்கும் பிக் பாஸ் வீட்டில் போய் படுக்கலாம் அப்படின்ற மாதிரி வெறி கொண்டு இருக்கார். அதை போட்டு போராட்டம் பண்ணணுன்று அப்ரூவல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார். வந்துருச்சுன்னா மோகன் ரெண்டமால் அவங்க காசு கொடுத்து சரி பண்ணுறாங்களோ இல்லை எதனா கொடுத்து சரி பண்ணுறாங்கன்னு தெரியாது. தடை செய்ய வேண்டுங்கிறது மாதிரி எல்லா ஜேர்னலிஸ்ட்டும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே இந்த 2 பேரால் தான். ஒன்று ஆதிரை, இன்னொன்று அரோராவை ஈஸியாக தூக்கிடலாம், ஓட்டு இல்லை ஓகே. பட் ஆதிரை என்ன பண்ணுறது, தூக்க முடியாது. அப்போ ரோஸ்ட்டை போடுவோம். விஜய் சேதுபதி வச்சு அடித்து நொறுக்கி விட்டுட்டு அவளை வந்து அடுத்து அவளாக வாண்டடாக வெளியே போகிற அளவுக்கு ஒன்று பண்ணணும். ஒன்று இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த கூட்டுக்கலவாணி ஒருத்தருக்கான எஃப்ஜே அவனை வெளியே தூக்கணும். அவனை வெளியே தூக்குறதுக்கு நிறைய கேஸ் இருக்கே, என்னென்னமோ கேஸ் வாங்கியிருக்கானே. பார்வதியை வந்து திறந்து போட்டு காத்தவா அவுது போட்டு காட்டவா அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தான். பார்வதி ரொம்ப தரைக்குறைவான வார்த்தைகள் வந்து பேசியிருந்தான். அவளை வந்து ஒரு பிச்சுன்னு சொல்லியிருந்தான். அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ கேஸ் இருக்குது அவன் மேலே. பட் தூக்குறாங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இப்போ தகவலின்படி எஃப்ஜேக்கு வந்து ஒரு எல்லோவோ இல்லை ரெட்டோ கொடுத்து விட்டு ஒரு தடவை கொஞ்சம் அடக்கணுங்க. ஏன்னா ரொம்ப ஆடுறாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அடக்கி விடுவோம். இல்லாட்டி ரொம்ப ஆடுவோம். அடுத்த வாரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போயும் விஜய் சேதுபதி விட்டாருன்னா ஸோ ஒன்று வெளியே தூக்கி போடணும், அப்படி இல்லைன்னா அடித்து உட்கார வைக்கணும், இல்லை ரெட் கார்டு தூக்கி போட்டு அனுப்பணும். ஆனால் நிகழ்ச்சியோடைய ஒரு புனிதம் அப்படிம்பாங்கல்ல, அதாவது பிக் பாஸ்லாம் புனிதம் கிடையாது. பிக் பாஸ் ஒரு வைத்தியகார நிகழ்ச்சி தான். பட் இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வெளியே போகணும், உங்களை ஒரு ட்ராக் எடுக்கணும் அப்படின்னா இந்த நிகழ்ச்சியும் உள்ளே ரன் ஆகணும் அப்படின்னா எஃப்ஜே மாதிரி ஒரு ஆட்களை வெளியே வந்து எடுக்க தான் ஆகணும். எஃப்ஜே ரோஸ்ட்டு, எஃப்ஜே எவிக்டர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழுது புலம்பி நம்ம ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு ஐயோ போயிட்டானே அப்படின்ற மாதிரி அழுது அப்புறம் ஒரு கேம் அவள் ஆடுவாளா அப்படின்ற மாதிரி மேக்கர்ஸ் தான் முடிவு பண்ணணும். ஆனால் இவ்வளோ நம்ம பில்டப் பண்ணுறோம். ஒரு எலிமினேஷன் கன்ஃபார்ம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அரோரான்ட்டு. இன்னொன்று யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் 2 ஒயில்டு கார்டு வந்து உள்ளே வராங்க விஜய் டிவிலேருந்து சரியா. அதுவும் இந்த வாரம் தீபாவளிக்கே வராங்க 2 பேர் அப்படிங்கிறது தான் பயங்கரமான ரூமர். ஸோ அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த டிசிஷன் வந்து
மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியும் பிக் பாஸ் டீம் எடுப்பாங்க. ஏன்னா வெளியே இருக்கிற எதிர்ப்பு அப்படி மக்கள்லாம் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதை பற்றி நாளைக்கு நம்ம தெளிவாக அந்த விவாதத்தை பற்றி பேசுவோம். பட் இதான் ஜென்ரலான டாபிக். 2 எவிக்ஷன், எஃப்ஜே, அரோரா இப்போதைக்கு. ஓகே, அதே மாதிரி மார்னிங் சாங், வேக்கப் சாங் இருக்குது சியான் விக்ரம் படத்தில் வந்து எவன்டா அந்த கஸ்டடி அப்படி ஒரு பாட்டு இருக்குல்ல மகானில், அந்த பாட்டை வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது எஃப்ஜே அப்போ அரோரா கன்ஃபார்ம் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம். குட் பை.